ஹலோ மக்களே, வெல்கம் பேக். ஒரு சண்டே மார்னிங் வந்து காலையிலே பால் வந்து திரிஞ்சு போச்சு. ஒன் 1 லிட்டர் பால். சரி, அது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்போ, ஓகே இதை வச்சு நம்ம எதனா ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நான் அதை அப்படியே விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேன். இதை முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது. இது இன்னும் தண்ணி நல்லா சுண்டணும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டு மற்ற வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா சண்டேன்றதால நமக்கு வந்து 11 o'clock மேலே தான் வந்து லன்ச் ப்ரிப்ரேஷன் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா மார்னிங்கே அவர் கிரிக்கெட் போயிடுவார். அதுக்கப்புறம் இருக்கிறது தான் வேலை, வந்ததுக்கப்புறம் தான் வேலை. ஸோ அது வரைக்கும் ஃப்ரீ தான். சரி, ஓகே இதை வச்சு நம்ம எதனா ஸ்வீட் மாதிரி இல்லை வேறு எதனா பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். அதை வந்து கொஞ்சம் நல்லாவே சுண்ட விட்டுடுங்க. அப்போ தான் அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே நமக்கு எவாப்ரேட் ஆகணும். அதுக்குன்னு ரொம்ப சுண்ட வச்சிட வேண்டாம். அப்புறம் வந்து அதுக்கு அடியில் தீஞ்சு போயிடும். ஸோ ஒரு 90% ஒரு 95% அது மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும்போதே நான் எடுத்துகிட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து நான் ஒரு ஃபில்ட்ருக்கு மாற்றிட்டு அது ஃபுல்லாகவே வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டாலே ஈஸியாக வந்து இருக்கிற தண்ணி எல்லாமே அடியில் வந்துடும். நான் லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கே வந்து எனக்கு வச்ச பவுலில் ½ ஆஃப் த பவுல் வந்து எனக்கு தண்ணி வந்துச்சு. சரி, ஓகே மீதி இருந்தாலும் நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணும்போது அது இதுவாகிடும்னு சொல்லிட்டு நான் அப்படி ரொம்ப இது பண்ணலை, ரொம்ப ப்ரெஸ் பண்ணலை. அடுத்து ஒரு பேன் வச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிற இந்த இதை வந்து நம்ம அதில் மாற்றிட்டு கொஞ்சம் லைட்டாக சூடு காட்டினா போதும். மீதி இருக்கிற தண்ணியும் வந்து இதுவாகிடும், ஃபுல்லாக ட்ரை ஆகிடுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு தண்ணி இருக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் இதே இதில் வச்சிடலாம். கொஞ்சம் ட்ரை ஆக தேவையில்ல, டப்புன்னு அடுத்த இது போட்டுடலாம். கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு, அதுக்காக நான் வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் இதை வந்து ஃபுல்லாக கொஞ்சம் கிளறி விட்டுட்டு சிம்மிலே வச்சுக்கோங்க. அதில் இருக்கிற வாட்டர் எல்லாமே போனதுக்கப்புறமா இதில் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து நான் வந்து ஒரு 2லேருந்து ஒரு 3 டீஸ்பூன்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் ஒரு ஸ்வீட்னஸ் வேணும்னாக்கா போட்டுக்கலாம். ஆனால் என்னென்ன ரொம்ப ஸ்வீட் இதாச்சுன்னா கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும். அதுக்காக நான் வெறும் 2 ஸ்பூன் தான் போட்டேன். இது கொஞ்சம் சர்க்கரை போட்ட உடனே அது வந்து இதாகிடும். ஸோ அதுக்காக டப்புன்னு நம்ம கிளறி விட்டுட்டு அடுத்து நம்ம வந்து ஏலக்காய், நான் வந்து ஒரு 3லேருந்து 4 ஏலக்காய் எடுத்தேன். அதை வந்து நல்லா தட்டிட்டு உள்ளே இருக்கிற விதை மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். வெளியே இருக்கிற தொலும்பு இல்லை, உள்ளே இருக்கிற விதையை மட்டும் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் பாதாம் வந்து நான் ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கேன். ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணி எல்லாமே ஒரு மிக்ஸ் பண்ணி அது ஸ்மெல்லே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டெப்ஸ் தான் இது. இன்கேஸ் மார்னிங்கே பால் திரிஞ்சிடுச்சு என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப குழப்பமாக இருந்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணுங்கள். நானே இன்னும் பேர் வைக்கலை. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய். See you in the next video.